चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 26/1/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். நினைவு யாத்திரையின் சம்பூர்ண ஸ்திதி. பாப்தாதாவும் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள், நீங்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதாவுக்கும் உங்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது? முன்பு சாக்கார உருவத்தில் இங்கு அமர்ந்திருந்தார்கள். ஆனால் இப்போது அமரும்போது என்ன உணர்வு ஏற்படுகிறது? சாக்கார உருவத்தில் வரும்பொழுது தந்தை அந்த உடலை கடனாக பெற்று வந்திருக்கின்றார் என்று உணர்ந்தீர்கள். இப்போது இருவரும் சமமாக இருக்கும் அனுபவம் ஏற்படுகிறது. இப்போது அவர்கள் விருந்தினராக வருகின்றனர். நீங்கள் அனைவரும் உங்களையும் விருந்தினர் என்றே உணர்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உணர்வதற்கும் தந்தை உணர்வதற்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. விருந்தினர் என்றால் அவர் வருவது திரும்பிச் செல்வதற்காகவே. அவர் இப்போது வந்து பிறகு திரும்பிச் சென்று விடுவார். அது புத்தி யோகத்தினால் ஏற்படும் அனுபவம். ஆனால் உங்களது நடைமுறையில் நேரடியான அனுபவம். இன்னொரு சரீரத்தில் பிரவேசம் செய்து எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற அனுபவத்தை பாபாவிற்கு சமமாக செய்ய வேண்டும். பிரதிதினமும் குழந்தைகளான நீங்கள் இத்தகைய சமமான ஸ்திதியை அடைந்து வருவீர்கள். செயலாற்றுவதற்காக இந்த உடலை கடனாக அடைந்திருக்கிறோம் என்கின்ற அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். எதுவரையில் நீங்கள் விருந்தாளி என்று உங்களை நீங்களே உணரவில்லையோ அதுவரையில் நீங்கள் பற்றற்ற நிலையை அடையவே முடியாது. எவர் அதிகமான பற்றற்ற நிலையில் இருக்கின்றாரோ அவருடைய ஸ்திதியில் எத்தகைய சிறப்பு காணப்படும்? அவருடைய பேச்சு நடத்தையிலிருந்து அவருடைய அப்பாற்பட்ட உயர்ந்த ஸ்திதி மற்றவர்களும் உணர்வார்கள். எவ்வளவு உயர்ந்த ஸ்திதி இருக்கிறதோ அந்த அளவிற்கு உபராம் ஸ்திதியும் இருந்து வரும். இந்த உடலில் இருக்கின்ற போதிலும் அந்த உபராம் ஸ்திதியை அடைய வேண்டும். வேறு உடல் வேறு ஆத்மா வேறு என்று உணர வேண்டும். இதையே நினைவு யாத்திரையின் சம்பூர்ண ஸ்திதி அல்லது யோகத்தின் நடைமுறை பலன் என்று கூறுகின்றோம். பேசிக்கொண்டிருக்கும் போதே இந்த பற்றற்ற ஸ்திதி உங்களை ஈர்க்க வேண்டும். கேட்டு வரும்போதும் கேட்காத மாதிரியான உணர்வு இருக்க வேண்டும். இத்தகைய உணர்வு மற்றவர்களுக்கும் ஏற்பட வேண்டும். இந்த நிலையையே கர்மாதீத்த நிலை என்கின்றோம். கர்மாதீத் என்றால் உடலின் பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட முக்தி நிலை. கர்மாவை செய்து வந்த போதிலும் அந்த கர்மாவின் கணக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. இப்படி பற்றற்று இருக்க வேண்டும். எந்த பற்றும் இருக்கக்கூடாது. கர்மத்தை செய்பவர் வேறு, கர்மம் வேறு. இத்தகைய அனுபவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும். இந்த ஸ்திதியில் இருக்கும்போது அதிகமாக புத்தியை செலுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒரு சங்கல்பம் தோன்றியவுடன் எது நடைபெற வேண்டுமோ அது தானாகவே நடைபெறும். இத்தகைய ஸ்திதியை நீங்கள் அனைவரும் அடைவீர்கள். மூலவதனத்திற்கு செல்லும் முன்பாக சூக்ஷ்ம வதனத்தில் வழியாக செல்வீர்கள். அங்கு அனைவரும் வந்து ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும். பிறகு உங்களுடைய வீட்டிற்கு சென்று பிறகு உங்களுடைய ராஜ்யத்திற்கு வருவீர்கள். இந்த சாக்கார வதனத்தில் எவ்வாறு சந்தித்தீர்களோ அவ்வாறே சூக்ஷ்ம வதனத்திலும் அது நடைபெறும். அந்த ஃபரிஷ்தாக்களின் மேலா வெகு சீக்கிரம் நடைபெறக்கூடியது. ஃபரிஷ்தாக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தனர், ஆத்மா ஆத்மாவுடன் உரையாடின என்கிற கதைகள் கூட இருக்கின்றன அல்லவா? அத்தகைய அனுபவம் ஏற்படும். கதைகளில் கூறப்பட்டவை நடைமுறையில் அனுபவமாகும். அந்த சந்திக்கும் நாட்களுக்காக அனைவரும் காத்திருக்கின்றார்கள்.
இப்போது நீங்கள் அனைவரும் சேவைக்கு நிமித்தமானவர்கள். நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அவ்வியக்த ஸ்திதியில் மனமும் உடலும் வியக்த தேசத்தில் இருக்கின்றன. இவ்வாறு அனுபவம் ஏற்படுகிறதா? நல்லது. உங்களை எந்த தேசவாசியாக கருதுகிறீர்கள்? பரந்தாம நிவாசி என்று உணர்கிறீர்களா? அது எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறது? நாம் பரந்தாம நிவாசி ஆத்மா இந்த வியக்த தேசத்தில் ஈஸ்வரிய காரியத்தின் நிமித்தமாக இருக்கிறோம் என்கிற ஒரே ஒரு நினைவு மட்டும் இருக்கட்டும். மதுவனத்திற்கு வந்து முக்கியமாக எந்த நற்குணத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள்? மதுவனத்தின் முக்கியமான குணமாவது இனிமை. மது என்றால் மதுரத்தன்மை, அதாவது இனிமை, அன்பு. எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவ்வளவு எல்லையற்ற வைராக்கிய விருத்தி இருக்கும். மதுவனத்தின் விசேஷமான குணத்தை தாரணை செய்து சென்றீர்களானால் எளிதில் நீங்கள் சம்பூர்ண நிலையை அடைந்து விடுவீர்கள். இதன் பிறகு நீங்கள் ஆன்மீக ஆசிரியைகள் ஆக விரும்பினால் முதன்மையான ஆசிரியைகள் ஆக முடியும். ஏனென்றால் நீங்கள் எப்படி தாரணை செய்கிறீர்களோ அப்படியே மற்றவர்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இந்த இரு நற்குணங்களையும் நீங்கள் உங்களிடத்தில் தாரணை செய்ய வேண்டும். மதுவனத்தின் எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு முன்னதாகவே இவற்றை உங்களிடத்தில் நிறைத்து செல்ல வேண்டும். அன்பு மற்றும் எல்லையற்ற வைராக்கியம் ஆகிய இரண்டின் மூலமாகவும் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாகவே எதிர்கொள்ள முடியும். நீங்கள் வெற்றி நட்சத்திரங்களாவதற்காக இந்த இரு குணங்களையும் மதுவனத்தின் அன்பளிப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும். எங்காவது ஒரு புதிய இடத்திற்கு செல்லும்போது அங்கு எது விசேஷமானது என்று கேட்பது வழக்கம். அங்கு பிரசித்தமானதாக நிச்சயமாக எடுத்துச் செல்வது வழக்கம். அவ்வாறே மதுவனத்தின் இந்த இரு நற்குணங்களை உங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டும். பிறகு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்துவிடும். வெற்றி நட்சத்திரம் உங்களுடைய நெற்றியில் ஜொலிப்பதை அனைவரும் பார்ப்பார்கள். ஆகவே நீங்கள் வெற்றி நட்சத்திரங்களா அல்லது முயற்சி செய்யக்கூடிய நட்சத்திரங்களா? என்ன நினைக்கிறீர்கள்? வெற்றி நட்சத்திரங்களா? உங்களுடைய லட்சியத்திற்கு ஏற்ப உங்களுடைய லட்சணம் இருக்கும். நாம் புருஷார்த்தி என நினைத்து வந்தால் உங்களுடைய சிறிய தவறுகளையும் மன்னித்து விடுவீர்கள். நாம் புருஷார்த்தி தானே என்று கருதுகிறீர்கள். ஆகவே இப்போது புருஷார்த்தத்திற்கு பதிலாக வெற்றி சுரூபம் ஆக வேண்டும். இன்னும் எவ்வளவு காலம் புருஷார்த்தி என்கிற நிலையிலேயே இருப்பீர்கள்? நீங்கள் வெற்றி சுரூபம் அடைந்தால்தான் மற்ற ஆத்மாக்களுக்கும் வெற்றி அடையும் வழியை காட்ட முடியும். மாறாக நீங்களே புருஷார்த்தம் செய்து வந்தால் சங்கமயுகத்தின் பலனை எப்போது அனுபவம் செய்வீர்கள்? இந்த வாழ்க்கை முழுவதையுமே புருஷார்த்தம் செய்வதிலேயே கழித்து விடுவீர்களா? இந்த சங்கம யுகத்தின் பலனை தெளிவாக அனுபவம் செய்ய மாட்டீர்களா? சங்கம யுகத்தின் புருஷார்த்தத்தின் பலன் என்ன? வெற்றி. ஆகவே வெற்றி சுரூபத்தை நிச்சயப்படுத்தினால் வெற்றி ஏற்பட்டுவிடும். நாம் வெற்றி நட்சத்திரங்கள் என்று கருதினால் தோல்வி எங்கிருந்து வரும்? சர்வசக்திவானான தந்தையின் குழந்தைகள் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. உங்களுடைய நெற்றியில் வெற்றி நட்சத்திரத்தை பார்க்கிறீர்களா அல்லது பிறகுதான் பார்ப்பீர்களா? வெற்றி என்பது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது அல்லவா? இப்போது காலம் மாறி வருகிறது. காலம் மாறும்போது உங்களுடைய புருஷார்த்தமும் கூட மாறும் அல்லவா? இப்போது பாபா தமது வெற்றி சொரூபத்தை காட்டிவிட்டார். ஆகவே குழந்தைகளும் இந்த வியக்த தேகத்தில் இருந்த போதிலும் வெற்றி சொரூபத்தை காட்ட மாட்டீர்களா? உங்களை வெற்றி மூர்த்தி என்றே எப்போதும் நினைக்க வேண்டும். நிச்சயம் என்றால் வெற்றி என்று அர்த்தம். ஆகவே உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்பவே செயலும் அமையும். நம்பிக்கையில் குறைவு இருந்தால் செயலிலும் குறை இருக்கும். நினைவு சக்திசாலியாக இருந்தால் ஸ்திதி மற்றும் செயலும் சக்திசாலியாகிவிடும். ஆகவே உங்களுடைய நினைவு பலவீனமானதாக ஆக்காதீர்கள். சக்தி தலம் மற்றும் பாண்டவர்கள் எப்போதாவது தோல்வியடைவார்களா என்ன? பாண்டவர்கள் சென்ற கல்பத்தில் என்ன செய்தார்கள் என்பது நினைவு இருக்கிறதா? வெற்றி பெற்றார்கள். ஆகவே இப்போது உங்களுடைய ஸ்மிருதியை உயர்ந்ததாக செய்யுங்கள். இப்போது இந்த சங்கம யுகத்தில் வெற்றி திலகத்தையும் பிறகு இந்த வெற்றி திலகத்தினால் ராஜ்ய திலகத்தையும் அடைவீர்கள். இந்த வெற்றி திலகத்தை ஒருவரும் அழிக்கவே முடியாது. அத்தகைய நிச்சயம் இருக்கிறதா?
வெற்றி ரத்தினமாக இருப்பவருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து வரும். அவர் ஒருபோதும் தோல்வி அடையவே முடியாது. பல பிறவிகளாக தோல்வியை அடைந்து வந்தீர்கள். இப்போது வெற்றி அடைந்த பிறகு ஏன் தோல்வி ஏற்படுகிறது? வெற்றி நமதே. இத்தகைய நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். குழந்தை, இந்த ஞானத்தை கடைபிடிக்க இயலவில்லை என்றால் என்ன செய்வது? எவராவது இந்த ஞான மார்க்கத்தில் செல்ல முடியவில்லை என்றால் திருமணம் செய்ய வேண்டி இருக்கும். அவர்களுடைய பலகீனத்தையும் உங்களிடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். இத்தகைய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது அவசியமாகும். சாட்சியாக இருந்து செய்துவிடுங்கள். அது உங்களுடைய கடமையும் ஆகும். ஆனால் அதில் ஆர்வம் இருக்கக்கூடாது. அதை ஒரு கடமையாக கருத வேண்டும். அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் செய்வது ஒரு வகை, நிமித்தமாகி கடமையை நிறைவேற்றுவது வேறு ஒரு வகை. சகல ஆத்மாக்களுக்கும் ஒரே நேரத்தில் இந்த பிறப்புரிமையை அடைவதற்கான பாகம் இருக்காது. அவர்கள் தந்தையின் அறிமுகத்தை அடைவதும் முக்கியமே. அவர்கள் பாபாவை அறிந்து கொள்ளவும் வேண்டும். ஆனால் சிலருக்கு பார்ட் இப்போது இருக்கிறது, வேறு சிலருக்கு பின்னர் தான் இந்த பாகம் இருக்கும். விதைகளிலும் சில உடனடியாக வளர்ந்து பலன் தருகின்றன, வேறு சில சிறிது காலம் தாழ்த்தி பலன் தருகின்றன. இவ்வாறே இங்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவரது பாகம் இருக்கின்றது. கடமை என்று கருதி செய்தால் மாயையின் வியாதி உங்களை பாதிக்காது. இல்லையேல் வாயுமண்டலத்தின் பாதிப்பு உங்களை தாக்கலாம். இதனால் கடமை என்று கருதி செய்ய வேண்டும். கடமை மற்றும் விருப்பத்துடன் என்பதில் ஒரு புள்ளிதான் வித்தியாசம் இருக்கிறது. பிந்தி ஆத்மா சொரூபத்தில் இல்லாத காரணத்தால் கடமை வியாதியாகி விடுகிறது. பாபாவுக்கு உதவியாளராக இருப்பவருக்கு சதா உதவி கிடைத்து வருகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் அவருக்கு பாபாவின் உதவி கிடைக்கிறது என்கிற அனுபவம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? ஒருவர் பிறரின் நற்குணத்தை பார்த்து அவர்களை முன்னிலையில் வைக்க வேண்டும். மற்றவரை முன்னிலையில் வைப்பது என்றால் உங்களையே முன்னேற செய்வதாகும். சிவஜெயந்தியின் போது இந்த செய்தியை பரப்புவது மிகவும் எளிமையானது. எவ்வளவு தைரியம் இருக்கிறதோ அவ்வளவு செய்யுங்கள். ஏனெனில் இந்த சேவையை செய்வதற்கும் சந்தர்ப்பம் குறைந்து விடும்படியான காலம் வரப்போகிறது. ஆகவே எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவு செய்யுங்கள். தவறு ஏன் ஏற்படுகிறது என்பது பற்றி ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்கள். இந்த தவறு ஏன் ஏற்பட்டது என்பதை அந்தர்முகியாகி சோதனை செய்ய வேண்டும். இது மாயையின் உருவம். நான் படைப்பவரான தந்தையின் குழந்தை. இவ்வாறு ஏகாந்தமாக அமர்ந்து உள்ளூர உரையாடுங்கள். ஞானத்தை கடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்கு சென்றாலும் அங்கே ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வர வேண்டும். அங்கிருந்து ஒன்றை கொண்டு வர வேண்டும். ஆகவே மதுவனத்தின் எந்த ஞாபகார்த்தத்தை விட்டு செல்கிறீர்கள்? ஒவ்வொரு ஆத்மாவிடத்திலும் இந்த ஈஸ்வரிய அன்பு மற்றும் சகயோகம் ஆகிய ஞாபகார்த்தத்தை விட்டு செல்ல வேண்டும். நீங்கள் எந்த அளவு ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த சகயோகி ஆகிறீர்களோ அந்த அளவு மாயையின் தடைகள் விலக்குவதற்கு சகயோகம் கிடைக்கும். சகயோகம் அளிப்பது என்றால் சகயோகத்தை அடைவதாகும். குடும்பத்திற்கு ஆன்மீக அன்பை அளிக்க வேண்டும். மாயையை வெற்றி கொள்வதற்கு சகயோகத்தை பெற வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கலுக்கான கணக்கு சரியாக இருக்கும். இந்த சங்கம யுகத்தில்தான் அநேக பிறவிகளுக்கான சம்பந்தத்தை உருவாக்க வேண்டும். அன்புதான் சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான சாதனமாகும். துணியை தைப்பதற்கு நூலை உபயோகிப்பதைப் போன்று எதிர்காலத்திற்கான சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான சாதனம் இந்த அன்பு என்கின்ற நூல். இங்கு எவ்வாறு உருவாக்குகிறீர்களோ அவ்வாறே அங்கே ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சம்பந்தம் கிடைக்கும். இதை உருவாக்குவதற்கான காலம் மற்றும் இடமும் இதுதான். மற்ற அனைவரிடத்திலும் உள்ள அன்பு துண்டிக்கப்படும் போதுதான் இந்த ஈஸ்வரிய அன்பையும் ஏற்படுத்த முடியும். ஆகவே மற்ற அனைவரிடத்திலும் கொண்டுள்ள அன்பை அகற்றி ஒரே ஒருவருடன் அன்பை ஏற்படுத்த வேண்டும். அந்த அநேகரிடத்தில் இருக்கும் அன்பு கஷ்டத்தை அளிக்கிறது. இந்த ஒரே ஒருவரின் மீது கொள்ளும் அன்பு நிரந்தரமாக உங்களை பரிபக்குவம் ஆக்க வல்லதாகும். அநேகரிடத்தில் உள்ள அன்பை துண்டித்து ஒரே ஒருவரிடத்தில் இணைக்க வேண்டும். துண்டிக்காமல் இதை இணைக்க முடியாது. இப்போது ஏதாவது ஒன்றில் குறைவு இருந்தால் அதை இப்போதே நிறைவு செய்ய முடியும்.
பிறகு அந்த காலமும் முடிந்து போய்விடும். இவ்வாறு உணர்ந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். இப்போது நீங்கள் தீவிர புருஷார்த்தியா அல்லது சாதாரண புருஷார்த்தியா? தீவிர புருஷார்த்தி மனதின் சங்கல்பங்களிலும் தோல்வி அடைய மாட்டார். இத்தகைய ஸ்திதியை உருவாக்க வேண்டும். சங்கல்பங்களிலும் கூட மாயையிடம் தோல்வி அடையக்கூடாது. அப்படி இருப்பவரையே தீவிர புருஷார்த்தி என்று சொல்லப்படுகிறது. அவர் சுத்தமான எண்ணங்களால் முன்கூட்டியே மனதில் நிறைத்து விடுவதால் வேறு எந்த எண்ணங்களும் உருவாகுவதில்லை. முழுமையாக நிறைந்திருந்தால் ஒரு சொட்டு கூட அதிகமாக அதில் ஊற்ற முடியாது. இல்லையேல் அதுவும் அத்துடன் கலந்துவிடும். ஆகவே இங்கும் வீண் எண்ணங்கள் வருவதற்கே இடமில்லாதவாறு மனம் சுத்தமான எண்ணங்களால் நிறைந்திருக்க வேண்டும். இப்படி நீங்கள் உங்களையே பிஸியாக வைத்திருங்கள். மனதை பிஸியாக வைத்திருக்க எந்த யுக்திகள் அளிக்கப்படுகின்றனவோ அவற்றை நீங்கள் முழுமையாக பிரயோகம் செய்வதில்லை. இதனால்தான் வீண் எண்ணங்கள் வந்துவிடுகின்றன. ஒருபுறம் பிஸியாக வைத்திருந்தால் மறுபுறம் வீண் எண்ணங்களிலிருந்து தப்பி விடுவீர்கள். ஞான சிந்தனை செய்வதற்கு எண்ணற்ற பொக்கிஷங்கள் இருக்கின்றன. இவற்றால் மனதை பிஸியாக வைத்திருக்க வேண்டும். காலம் விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. அவ்வாறே உங்களுடைய முயற்சியும் விரைவாக செல்கின்றதா? காலம் விரைவாக செல்லும்போது நம்முடைய புருஷார்த்தம் தொய்வாக இருந்தால் முடிவு என்னவாக இருக்கும்? காலம் முன்னேறி சென்றுவிடும். புருஷார்த்தி பின்தங்கி விடுவார். காலம் என்கிற வண்டியை பிடிக்க முடியாது. சவாரி செய்ய வேண்டியவர் பின்தங்கி விடுவார். காலத்தின் வேகம் எந்தளவு காணப்படுகிறது? காலத்தின் கடந்தவை கடந்து சென்றவையாக மாற்றுவதில் தீவிரமாக காணப்படுகிறது. அதே விஷயங்களை காலம் எப்போதாவது திரும்ப கொண்டு வருகிறதா? ஆகவே புருஷார்த்தத்திலும் எந்த குறை இருந்தாலும் கடந்தவற்றை கடந்து சென்றுவிட்டன என்று கருதி ஒவ்வொரு வினாடியிலும் முன்னேறி சென்றால் காலத்திற்கு சமமாக நீங்களும் விரைந்து செல்ல முடியும். காலம் உங்களது படைப்பு அல்லவா? படைப்பில் இந்த குணம் இருந்தால் இதே குணம் படைப்பவரிடத்திலும் இருக்க வேண்டும். நாடகம் படைப்பு. ஆகவே படைப்பவரின் குழந்தைகள் நீங்கள்தான் அல்லவா? ஆனால் படைப்பவரின் குழந்தைகள் படைப்பை விட ஏன் பலவீனமாக இருக்கிறார்கள்? இந்த நாடகத்தில் ஒவ்வொரு வினாடியும், அதாவது எது கடந்து விட்டதோ, எந்த உருவத்தில் கடந்து விட்டதோ அது மீண்டும் இந்த கல்பத்தில் வர முடியாது. 5000 ஆண்டுகளுக்கு பின்னர்தான் மீண்டும் வரும் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வைத்திருங்கள். ஆகவே பலகீனங்களை ஏன் மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிறீர்கள்? இந்த பலகீனங்கள் மீண்டும் வராவிட்டால் உங்களுடைய முயற்சி தீவிரமாக இருக்கும் அல்லவா? பலகீனங்கள் அகன்றுவிட்டால் அந்த இடத்தை சக்திகள் நிறைவு செய்யும். மாறாக பலகீனங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தால் அந்த சக்திகள் வருவதற்கு இடம் இருக்காது. ஆகவே நடந்தவற்றை நடந்து முடிந்தவைகளாக கருதுங்கள். பலகீனங்களால் ஏற்பட்ட விஷயங்கள் சங்கல்பங்களில் கூட வரக்கூடாது. அவை சங்கல்பத்தில் வந்தால் பிறகு சொல் செயலிலும் வந்துவிடும். அந்த பலகீனத்தை எண்ணங்களிலேயே அழித்துவிட்டால் சொல் செயலில் அது வராது. இதனால் எண்ணம், சொல் மற்றும் செயல் ஆகிய மூன்றும் சக்திசாலி ஆகிவிடும். கெட்டவற்றை உடனேயே தூக்கி எறிந்து விடுவது வழக்கம். நல்லவற்றை உபயோகப்படுத்துகிறோம். இவ்வாறே கெட்ட விஷயங்களை தூக்கி வெளியே எறிந்து விடுங்கள். இப்படி இருந்தால் காலம் புருஷார்த்தத்தை விட முந்தி செல்லவே முடியாது. காலத்திற்கு முன்பாகவே நாம் தயாராகிவிட முடியும். மாறாக காலம் வரும்போது நாம் முன்கூட்டியே தயாராக இருக்கவில்லை எனில் காலம் சிறிது தாமதித்தால் நன்றாயிருக்குமே என்று சிந்திக்க நேரிடும். பந்தனத்தில் இருப்பவர்களின் யோகம் அதி தீவிரமாக இருக்கும். ஏனெனில் எந்த விஷயத்தில் மற்றவர் தடுக்கிறாரோ அந்த விஷயத்தின் மீதே புத்தி ஈடுபட்டிருக்கும். வீட்டில் இருந்தவாறே பாபாவின் சரித்திரத்தை அனுபவம் செய்ய முடியும். ஆனால் அதற்கு மிகுந்த ஆர்வம் தேவை. இத்தகைய நடைமுறை வாழ்க்கை ஸ்திதியில் ஒருவர் இருந்தால் தடையாக இருக்கும் குறிப்பிட்ட அந்த பந்தனம் துண்டிக்கப்பட்டுவிடும். ஒரே ஒரு நினைவே அநேக பந்தனங்களை துண்டிக்க வல்லதாகும். ஒருவருடன் இணைக்க வேண்டும், அநேகவற்றிலிருந்து துண்டிக்க வேண்டும். ஒரே தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை. இத்தகைய ஸ்திதி அமைந்துவிட்டால் அனைத்து பந்தனங்களும் அழிந்துவிடும். எந்த அளவு ஆழ்ந்த அன்பு இருக்கிறதோ அந்த அளவு மிகுந்த சகயோகம் கிடைக்கும். சகயோகம் குறைவு என்றால் அதற்கு காரணம் அன்பு குறைவாக இருப்பதே ஆகும். ஆகவே ஆழ்ந்த அன்பின் மூலமாக பாபாவிடமிருந்து மிகுந்த உதவியை அடைய வேண்டும்.
சென்ற கல்பத்தை போன்றே இப்போதும் உங்களுடைய அதிகாரத்தை அடைவதற்காக இங்கு வந்தடைந்து விட்டோம் என்று உணர்கிறீர்களா? நாம் தான் சென்ற கல்பத்தில் இருந்தோம், இப்போது மீண்டும் நாம் நிமித்தமாகிறோம் என்கின்ற நினைவு வருகிறதா? எவரிடத்தில் இந்த போதை இருக்கிறதோ அவருடைய முகத்தில் குஷி மற்றும் ஜோதி ரூபம் விளங்கும். அவருடைய முகத்தில் அலௌகிக்க அவ்யக்த பிரகாசம் காணப்படும். அவருடைய கண்களில் உதடுகளில் சதா அளவற்ற குஷியை பார்க்கலாம். அதை காண்பவர்களும் தங்களுடைய துக்கத்தை மறந்து விடுவார்கள். துக்கத்தில் இருக்கும் ஒரு ஆத்மா தமக்கு குஷியை ஏற்படுத்த ஏதாவது ஒரு வழியை தேடுகிறார் அல்லவா? ஆகவே உங்களுடைய முகம் அவருக்கு குஷியை கொடுக்க வேண்டும். பேசாமலேயே உங்களுடைய உதடுகள் அந்த சேவை செய்ய வேண்டும். இக்காலத்தினர் நிலை கண்ணாடியை பார்த்து தமது முகத்தை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் அல்லவா? அவ்வாறே ஆத்மாக்களாகி உங்களுடைய அலங்கரிக்கப்பட்ட உருவம் காணப்படும். சர்வசக்திவானான தந்தையின் குழந்தைகளான உங்களிடத்தில் சக்திகள் இல்லை என்றால் எப்படி? அவ்வாறெனில் உங்களுடைய புத்தி என்கிற மின்கம்பியில் ஏதோ ஒரு குறை இருக்க வேண்டும். மின்கம்பியை இணைக்க பல யுக்திகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவற்றை பயிற்சி செய்யுங்கள். அதை மற்றவற்றிலிருந்து துண்டிக்காவிட்டால் அதன் இணைப்பும் சரிவர இருக்காது. சிறிது காலத்திற்கே அது இணைந்து இருக்கும், பிறகு அது துண்டிக்கப்பட்டுவிடும். ஆகவே அநேக பந்தனங்களை துண்டித்து ஒருவருடன் மட்டுமே இணைக்க வேண்டும். இதற்கு சகவாசமும் தேவை, கவனமும் தேவை. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।